என்னடா கூடாண்டு பொங்குது இப்படி. இது மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு இந்த கோடை விளக்குல. நம்ம இப்போ வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பி அடுத்து கூக்கலா என்னது பூக்களா நம்ம சொல்கிறாங்க. அங்கே அடுத்து போக போகிறோம். அடுத்து அங்கே போயிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். நாங்கள் வீடியோக்கு போகிறோம். கூக்கல் ஏரின்னு ஒரு போர்டு போட்டுருந்துச்சு. அந்த கூக்கல் ஏரின்னு சொல்லிட்டு சரி நல்லாயிருக்கும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி வந்தோம். கொடைக்கானல் வரும்னு நினைக்கிறவங்க இந்த கூக்கல் ஏரி வந்து டயத்தை யூஸ் பண்ணாதீங்க. கொடைக்கானல் ரைடு வரவு கூக்கல் ஏரி போட பற்றிட்டு அந்த கூக்கல் ஏரி வந்து அதில் என்ன இருக்குன்னு விசிட் பண்ணணும்னு நினச்சி வராதிய. ஏன்னா டைமே இருக்குது. இங்கே ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஸ்டே பண்ணுறதுக்கு வேணால் சூப்பராக இருக்குது. ஸ்டே பண்ணுறதுக்கு வேணால் வரலாம் கண்டிப்பாக. இப்போ பக்கத்தில் ஏதோ ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. அந்த ஃபால்ஸையும் போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துலையாங்கிறத நான் ஃபால்ஸில் போய் வீடியோ பண்ணுறேன். நம்ம ஃபால்ஸ் இருக்குன்னு ஒரு ரோட்டுக்கு வந்தோம். ஆனால் வந்துட்டு அந்த ரோடு உள்ளேயும் போக முடியல, வெளியே வர முடியல. இது மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு இந்த கோடை விளக்குல. இந்த பகுதியில் போனதே ஃபால்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து தம்பிட்டு வந்து 100 ரூபா தலைக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கணுமா. 100 ரூபா கொடுத்தா என் தம்பி விடுவாப்பிலையா. நாங்கள் ஃபால்ஸுக்கு போல எங்கேயும் போலன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப போகிறோம். வளைஞ்சு வரலாமாண்டா? வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மேகத்தோட வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கு. உங்க முன்னாடி வந்து ஒயிட் கலர் தெரியும், ஃபுல்லா மேகம். என்னடா கூடாண்டு பொங்குது இப்படி.